Hi, hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் வந்து லைவ் வந்திருந்த போதே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வரப்போகிற வீடியோவில் வந்து எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கும்பொழுது இப்படி நல்லா கொத்து கொத்த பூக்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்மளுடைய செடிகள் வந்து நோய் தாக்கங்கள் எல்லாமே குறைஞ்சி நல்லா ஹெல்த்தியாக மாறி பூக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொத்து கொத்த பூக்கள் வந்து எடுத்து வருது. என்னுடைய செடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே பூக்கள் தான். இந்த இதில் புதுசாக வர தண்டு பகுதிகளிலையும் பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் அழகாக எடுத்து வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஃபர்டிலைசரை வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய நன்மைகள், பொதுவான நன்மைகள் வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, பூக்கள் நல்லா கொத்து கொத்தாக கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஹீல்டு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இது உதவுதுங்க. பூச்செடிகளில் மட்டும் கிடையாது, நம்ம காய்கறி பழச்செடிகள் எதுக்கு வேணாலும் இந்த ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஹீல்டு வந்து கிடைக்கும். அடுத்த நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாயில் ஃபர்டிலிட்டியை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. நம்மளுடைய மண்ணில் வந்து அந்தளவுக்கு சத்துக்கள் இல்லை அப்படின்றதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் மண்ணை வளமாக்குவதற்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து சூப்பராக உதவுது. அடுத்த நன்மைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியினுடைய வளர்ச்சி தாங்க. நம்ம எல்லாருமே நினைப்போம், நம்மளுடைய செடி வந்து வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் வந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ செடியினுடைய வளர்ச்சியை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதிகமாக கெமிக்கல் ஃபர்டிலைசரை நம்ம இதையும் காசு கொடுத்து செலவு பண்ணாமல் சிம்பிளாக நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் செலவுலேயே வந்துட்டு நமக்கு நல்ல விளைச்சல் கிடைச்சா அது ரொம்ப நன்மை தான் இல்லைங்களா. அதுவும் நம்ம மண்ணை வந்துட்டு எதையும் கெடுக்காமல் உரங்கள் வந்து ஒரு பயோ ஃபர்டிலைசராகவே நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு மிகுந்த நன்மைகள் தானே இல்லைங்களா. அடுத்த வந்து பயன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்தி இந்த மண்ணை வந்து மலடாக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான பயோ ஃபர்டிலைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்விரான்மெண்ட்டையும் ரொம்ப பாதுகாத்து கொண்டுட்டு போகிறோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான நன்மைகள் தரக்கூடியதாக இந்த உரங்கள் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன உரங்கள், அதை எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக காமிக்கிறவாங்க. அடுத்த ஃபர்டிலைசர் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போபாக்டீரியம் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி தான் நிறைய ஹீல்டு வந்து நமக்கு கிடைக்கும். அது காய்ச்செடி, பழச்செடி, பூச்செடி எதுவாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியாக இருக்குங்க. நல்லா விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா, பூக்கள் காய்கள்லாம் நல்லா பெருசாகவே அதை எடுத்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து கரையாத பாஸ்பரஸ் இருந்ததுன்னா அதை கரைச்சி செடிகளுக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து இது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணக்கூடியது இது. அடுத்த ஒரு ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாஷ் பாக்டீரியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொட்டாசியம் அப்படின்னாவே நமக்கே தெரியும் இல்லைங்களா. நம்ம செடிகள் வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர்ந்து வரத்துக்கும், பூச்சினுடைய தொந்தரவுகளிலிருந்து தாக்கு பிடிச்சி வரத்துக்கும் சரி, இல்லை கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் சரி, அது மழையாக இருந்தாலும் இல்லை வெயில் நிறைய இருந்து வறட்சி மாதிரி இருந்தாலும் சரி, அதை தாக்கு பிடிச்சி செடிகள் வந்து வளர்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 சத்துக்களுமே இப்போ காமிச்சிட்டேன் இல்லைங்களா. இந்த 3மே எந்தெந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த உயிர் உரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரடியாக வந்து பயன்படுத்த முடியாது. நீங்கள் வந்து இந்த சாணி குப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மண்புழு உரம் வந்து கிடைச்சாலும் சரி, இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா மண் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணில் வந்து கலந்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடியில் மண் பகுதியில் வந்து போட்டு விடலாம். இப்போ நான் எடுத்து கலந்து காமிக்கிறேன். இந்த உயிர் உரங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சில கடையிலலாம் எக்ஸ்பைரி ஆனதுமே கம்மி ரேட்டுக்கே போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் உரங்கள் தான் இல்லைங்களா, பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாதுன்றதுனால அதை மண்ணில் வந்து அவங்க கலந்தோ இல்லை சாக் பவுடரில் கலந்தோ விட்டு தான் நமக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே எக்ஸ்பைரி ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. இது வந்து பொட்டாஷ் பாக்டீரியம் நம்ம எடுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினா போதும். அதனால் சாம்பல் சத்து இருக்கிறது நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 5லேருந்து 10 கிராம் வரைக்கும். பாஸ்போபாக்டீரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸே நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 12 இன்ச் பாட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து எடுக்கணுமோ அந்த அளவு தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க.
அசோஸ்பைரிலமும் நம்ம 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து மண்ணில் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் செடியினுடைய பகுதிக்கு போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 2-3 நாள் வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர்கள் வந்து இன்னும் நல்லா பெருகிடும், அதுக்கப்புறமும் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் சமயத்தில் வந்துட்டு போடாதீங்க. போட்டிங்க அப்படின்னா அந்த உயிர்கள் வந்துட்டு இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ வெயில் வந்து கொஞ்சம் தாழ்ந்த சமயத்தில் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணில் வந்து நல்லாவே பெருகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் போட்டிங்கன்னா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் போட்டுருங்க. எதுக்காக இதில் வந்து கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வரும். நம்ம தனியாக வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதளவுக்கு மிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி மண்புழு உரத்துலையோ இல்லை வந்துட்டு நம்ம சாணி குப்பை இருந்ததுன்னா அதில், அப்படி இல்லைன்னா சாதாரண மண்ணில் கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம். மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. மாதம் ஒரு முறை இந்த மாதிரி போட்டு விட்டாவே போதுங்க, செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.